إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. பாதணி அணிந்து நடமாடும் இடங்களில் தொழலாமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. பாதணி அணிந்து நடமாடும் இடங்கள் மட்டுமல்ல, பாதணிகளிலே அசுத்தம் இல்லை என்றால் அவற்றை அணிந்து கொண்டே நாம் தொழ முடியும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. பாதணிகளை அணிந்து கொண்டு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுவார்களா? இதுவே அந்த கேள்வியாகும். அந்த நபி தோழர் ஆம் என பதில் கூறுகின்றார். பாதணி அணிந்து தொழுவதிலே எந்த குற்றமும் கிடையாது. எனவே பாதணியுடன் நடமாடும் இடங்களிலே நாம் தொழுவதில் எந்த தவறும் இல்லை. நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், பாதணியிலே அசுத்தம் இருக்கின்றதா என்பதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பூமியிலே அல்லாஹ்வை வழிபடுவதற்கு முதலிலே அமைக்கப்பட்ட கஅபாவை சுற்றி வர இருக்கின்ற அந்த மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் கூட பாதணிகளுடன் மக்கள் நடமாடுவதை நாம் கவனிக்கலாம். அந்த இடங்களிலே சுத்தம் என்பதற்கு மிக 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 முக்கிய இடம் வழங்கப்படுகின்றது. இன்று வசதி வாய்ப்புகள் அதிகரித்து விட்ட நிலையிலே வீடுகளிலே கழிப்பறைகளுக்கு தனியான பாதணிகளும் வீட்டிற்குள்ளே பயன்படுத்துவதற்கு தனியான பாதணிகள் என இவ்வாறு சுத்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தப்படுகின்றது. இது வரவேற்கத்தக்க நல்ல விடயமாகும். எனவே பாதணிகளுடன் நடமாடுகின்ற இடங்கள், அங்கே பாதணிகளின் சுத்தத்தில் கவனம் செலுத்தப்படுகின்றதா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பாதணிகள் உட்பட தொழுகின்ற இடம் சுத்தமாக இருந்தால் அவ்வாறான இடங்களிலே தாராளமாக நாம் தொழலாம். நபியின் காலத்திலே பொதுவாக தரைகள் என்பவை மண்ணாகவே இருந்தன. எனவே பாதணிகளோடு தொடர்ந்து அவர்கள் இருப்பது, தொழுவது என்பதெல்லாம் ஒரு புதிய விடயம் கிடையாது. இன்று தொழக்கூடிய இடங்களை சீமந்தினாலான அல்லது தரை ஓடுகள் எனப்படுகின்ற இவ்வாறு மண் அல்லாத நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. கழிவறைகளுக்கு பயன்படுத்துகின்ற பாதணிகளில் அசுத்தங்கள் படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்ற நிலையில் அவ்வாறான பாதணிகளோடு அதனை சுத்தப்படுத்தாமல் இவ்வாறான தரைகள் சீமந்தோ தரை ஓடுகளோ உள்ள தரைகளிலே அதே பாதணிகளோடு நாம் அலையக்கூடாது. இது தனியான விடயம். அப்படி இல்லாமல் கஅபாவிலே சுத்தப்படுத்தப்படுவது போன்று அடிக்கடி சுத்தப்படுத்தப்படுகின்ற எந்த அசுத்தமும் இல்லாத தரையிலே பாதணிகளோடு நடமாடுகின்ற நிலங்களிலே தொழலாமா என்றால் தாராளமாக தொழலாம். நபியின் காலத்தை போன்று தொழுகின்ற அந்த இடங்கள், நடமாடும் அந்த இடங்கள் மண்ணாலான தரையாக இருக்கும் என்றால் தாராளமாக பாதணிகளோடு நாம் தொழலாம். அந்த தரைகள் மாற்றப்பட்ட நிலையில், சீமந்து போன்றவை தரையிலே இடப்பட்ட நிலையிலே, மலசல கூடங்களிலே நாம் பயன்படுத்துகின்ற அதே பாதணிகளோடு அதிலே அசுத்தங்கள் இருந்து பரவக்கூடிய நிலையில் அவற்றோடு நடமாடும் இடங்களிலே நாம் தொழுகின்ற விடயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறுநீர், மலம் என்பது அவற்றிலிருந்து மிக பேணுதலாக பாதுகாப்பாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒட்டு மொத்தத்தில்
பாதணிகளும் நாம் தொழுகின்ற இடங்களிலே அசுத்தங்கள் இருக்கின்றதா என்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அசுத்தங்கள் இல்லை என்றால் சுத்தமான பாதணிகளோடு நடமாடுகின்ற இடங்கள் அவற்றிலே தாராளமாக நாம் தொழலாம். ஏன், அந்த பாதணிகளை அணிந்து கொண்டும் கூட நாம் தொழலாம். நபி அவர்கள் அவ்வாறு தொழுதிருக்கின்றார்கள் என்பதை சஹீஹ் புகாரியிலே 386வது இலக்கம் உட்பட பல ஹதீஸ்களிலே இந்த உண்மையை நாம் காணலாம்.